ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் வந்திருக்கிறது நாம் எப்படி ஒரு டிஜிட்டல் பிஸ்னஸ் கார்டு பண்ணலாம்ங்கிறத பார்ப்போம். ஏன்னா இந்த ஒரு கொரோனா டைமில் நாம் நேரில் போய் நம்ம விசிட்டிங் கார்டு கொடுத்து நம்ம கம்பெனியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் சிரமம்தான். பட் ஒரு 15 மினிட்ஸில் நாம் எப்படி ஒரு டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு பிடிஎஃப் விசிட்டிங் கார்டு பண்ணலாங்கிறத பார்ப்போம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணலாம். ரொம்ப ஈஸி. நீங்கள் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் எங்கே இருக்கிற யாருக்கும் இது சென்ட் பண்ணலாம். ஈஸியாக அவங்க அந்த அதில் இருக்கிற சோஷியல் மீடியா ஐக்கன்ஸை கிளிக் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக அந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கே அவங்கள கொண்டு போகும். அந்த மாதிரி ரொம்ப ஈஸி தான். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லும் கூட. இது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். இதுதான் நான் இப்போ பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒரு ஃபோட்டோஷாப்பு டிசைன். இது என்னோட ஒரு க்ரியேட்டிவிட்டியில் நான் பண்ணது. இப்போது நீங்கள் டிசைன் சேம் தான் பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிசைன் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். நான் ஜஸ்ட்டு ஃபேஸ்புக் மாதிரி ஒரு கவரு, ஒரு டிபி, அப்புறம் நேம் டீட்டெயில்ஸு, சோஷியல் மீடியா ஐக்கன்ஸு, அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் இதை நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஹை குவாலிட்டியிலேயே சேவ் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் உங்கள் வெப் ப்ரௌசரில் இந்த மாதிரி pdfescape.comங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணி அதில் ஃப்ரீ ஆன்லைன்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் அப்லோட் பிடிஎஃப் டு பிடிஎஃப் எஸ்கேப்ங்கிற இது இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபைல் எங்கே இருக்கோ நீங்கள் அதை இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வரும். ஓகே, இதில் நாம் இப்போது இதில் லிங்கு ஆட் பண்ணோம். அதில் இங்கே லிங்குங்கிற ஆப்ஷன் இருக்கும் லெஃப்ட் சைடில். லிங்கு கிளிக் பண்ணி எந்த ஏரியாவில் நீங்கள் அந்த லிங்கு வேணுமோ அதை ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணால் போதும். பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணுங்கள். இப்போது இன்ஸ்டாகிராம் ஐக்கனில் அதுக்கு மேலே அந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ட்ராக் பண்ணினதுக்கப்புறம் அதோட லிங்கு நம்மக்கிட்ட கேட்கும். ஸோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நீங்கள் வெப் ப்ரௌசர்லேயே ஓப்பன் பண்ணி உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வர்ற யூஆர்எல் இது இருக்குல்ல, அட்ரஸ், வெப் அட்ரஸ், அது நீங்கள் இதில் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிக்கலாம். அதே மாதிரி லிங்க்டின், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாம் அதே மாதிரி அதோட வெப் யூஆர்எல் இதில் காப்பி பண்ணிக்கலாம்.
ஃபேஸ்புக்காக இருந்தால் உங்கள் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணால் மேலே வர்ற அந்த வெப் அட்ரஸை காப்பி பண்ணிக்கலாம். யூடியூப்னா யூடியூபு அதே மாதிரி. நீங்கள் அதை திரும்ப எடிட் பண்ணோம்னா ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போனால் உங்களுக்கு வந்து திரும்ப எடிட் பண்ணலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் வந்து இருக்கும் wa.me இப்படி இருக்கும். இதை நீங்கள் காப்பி பண்ணி ஸ்லாஷ் உங்கள் ஃபோன் நம்பர் வித் கண்ட்ரி கோட் இப்போ நான் யூஏஇயில் இருக்கிறதுனால +971, நீங்கள் இந்தியாவில் இருந்தால் +91 அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர். அதுக்கப்புறம் பின்ட்ரெஸ்ட், ட்விட்டர், பிஹான்ஸ் எல்லாமே இது மாதிரி தான் உங்கள் ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி அந்த வெப் அட்ரஸை நீங்கள் இதில் இது பண்ணால் போதும். அதே மாதிரி பிஹான்ஸ் லொக்கேஷன் வந்து அதே மாதிரி அந்த லொக்கேஷன் ஐக்கன் வந்து நம்ம பாக்ஸு ட்ராப் பண்ணி கூகுள் மேப்பில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணும்போது ஷேருங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் கிடைக்கும். அந்த லிங்கை அப்படியே காப்பி பண்ணணும். இப்போ நான் இருக்கிறது இந்த ஒரு பில்டிங்கில் நான் இருக்கேன். அப்போது அந்த பில்டிங்கில் இருக்கிற ஏதாவது ஒரு ஷாப் ஏதாவது கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த லொக்கேஷனோட லிங்க் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வெப்சைட்டில் வந்து நீங்கள் வெப் அட்ரஸை அப்படியே கொடுக்கலாம். மெயிலுக்கு வந்துட்டு mail to உங்கள் மெயில் ஐடி.
இது வரைக்கும் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் அது மாதிரி லிங்கில் கொடுத்துருக்கிற அந்த ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணாலும் கூட உங்களுக்கு அதில் ஒர்க் பண்ணலாம். இல்லைனா உங்கள் ஓன் ஐடியாவை வச்சு நீங்கள் வந்து உங்களோட டிசைன்லேயே இந்த மாதிரி பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள் ஏதாவது நீங்கள் இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனியில் இருக்கிற மார்க்கெட்டிங் ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும். அது மாதிரி உங்கள் போஸுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் வச்சு இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் வச்சு பார்ப்போம். நான் உங்கள் நௌஃபல் பாஷா. நன்றி, வணக்கம்.